இன்னிலேருந்து எல்லா இடத்துலையும் கொலு ஆரம்பிப்பா. அதுக்கு வந்து நிறைய விதவிதமாக சுண்டல் பண்ணலாம். அதில் வந்து கொத்துக்கடலை சுண்டல் ரொம்ப சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சரஸ்வதி சுண்டல் பண்ணும்போது கொத்துக்கடலை சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் பொடி போட்டால் ரொம்ப கொத்தமல்லி தனியா பொடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தனியா பொடி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து கொண்டக்கடலைக்கு மட்டும்தான் போடணுமா? ஆமாம், கொண்டக்கடலை சுண்டலுக்கு மட்டும்தான் போடணும். பருப்பு கடலைப்பருப்பு இதுக்கெல்லாம் போடக்கூடாது. அதாவது ரொம்ப டேஸ்ட் வேணுங்கிற அந்த தனியா பொடியை வச்சுட்டு இந்த 2-3 சுண்டலுக்கு தான் போட முடியாது. அதாவது கொத்துக்கடலை சுண்டல், மொச்சை இதுக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடலாம். ஆனால் மெயினாக வந்து இதுக்கு மட்டும்தான் போடணும், கொத்துக்கடலை சுண்டலுக்கு மட்டும்தான் போடணும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 4 வரமிளகா, நம்மளுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த வரமிளகா, கடலைப்பருப்பு, தனியா 1 கப்பு எடுத்து நல்லா இல்பச்சட்டியில் எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றணுமா இல்லை வெறும்? எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் இல்பச்சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப தீய வைக்கக்கூடாது. ரொம்ப பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு ஆறுன அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சுண்டல் பண்ணி கடுகுலாம் தாளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இறக்கும்போது இந்த பொடியை கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் போட்டு கடலை இறக்கி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஓகே ஓகே. அது வந்து எல்லா சுண்டலுக்கும் போடக்கூடாது. சரி, ஓகே. கொத்துக்கடலை சுண்டல் மட்டும்தான் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவான். ஓகே. கொத்தமல்லி விதை, வரமிளகா, கடலைப்பருப்பு நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடணும். 1 ஸ்பூன் போட்டால் போதும் கடலைப்பருப்பு. மிளகா 4. இதில் வந்து ஒரு கொத்தமல்லி 1 கப்பு. அதான் பொடி பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போலாம் அந்த கொத்துக்கடலை சுண்டல் பண்ணுறோமோ இல்லை எந்த சுண்டலுக்கு போடலாமோ அந்த சுண்டலுக்கு 1 ஸ்பூன் போட்டு கலரிட்டு இறக்கி வச்சிடலாம். ஓகே. இப்போ இது வந்து நிறையா குவான்டிட்டிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு மாற்றிக்கணும். மட்டும் அரைச்சிக்கலாம், அப்பப்போ அரைச்சிக்கலாமே. நான் நிறைய அரைச்சி வச்சா வண்டு வந்துடும். தனியாவுக்கு வந்து முக்கியமாக வண்டு வந்துடும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சுட்டு, தனியாங்கிறது கொத்தமல்லி விதை, நவராத்திரி போது வறுத்து வச்சுட்டு பண்ணலாம். மிச்சப்பொடி இருந்தால் தினப்பொடிக்கும் கத்திரிக்காய் கரும்புதுக்கு முக்கியமான காய்க்கெல்லாம் போடலாம், நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கரும்புதுக்கு இந்த பொடி போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ.